ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா KS237 சூப்பராக ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அன்பறிவு அவர்கள் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரப்போகிறாங்க. ஸோ ஜனவரி 7ஆம் தேதிக்குள்ளே இங்கே வந்துடுவாங்க. வந்துட்டு ஒரு வாரம் அப்புறம் தான் கமல் சார் வராரு அப்படின்ற மாதிரி வந்து தகவல் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ 7ஆம் தேதி இவங்க வந்தாங்கன்னா கூட அடுத்து வந்து 14ஆம் தேதி கிட்டக்க தான் அவர் வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால இவங்க அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிவிட்டு ஸோ கமல் சார் வந்த உடனே ஃபைனல் பண்ணி பக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக் தேவையான எல்லா விஷயங்களும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுவாங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த தகவல். ஓகேங்களா? ஸோ அதுதான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த மாதிரியான ஒரு லுக்கில் வந்து இருக்க போகுது இந்த படம். ஸோ எந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஒரு டைம் லைனில் எடுக்க போகிறார் அப்படிங்கிறத வந்து ஆக்ஷன் த்ரில்லர்ன்றாங்க நிறைய பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன்ன்றாங்க. ஸோ எதுனே நமக்கு தெரியல. அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த லெவலுக்கு வந்து இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக் லைஃபும் வந்து ஜூன் 5 வந்து ரிலீஸ் இருக்குது. அந்த டைமில் எந்த ஒரு படமும் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து இருக்குது. ஓகேங்களா? எந்த ஒரு படமும் இல்லை. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ சிம்பிளான படமாக இருக்கட்டும், எந்த ஒரு இதுலேயும் வரலைன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டாமினெண்ட்டாக பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ KS237 தக் லைஃப் பேக் டு பேக் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா KS237 கம்முன்னு இருந்தது. இன்றைக்கி தான் அந்த அப்டேட்டே வந்துச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ கமல் சார் வந்து ஜனவரி 2nd வீக் சென்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அறிவிப்பும் வரலாம் KS237 அப்டேட். ஓகேவா? ஸோ இதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடிகை பூஜா ஹெக்டே அவர்கள் என்னுடைய ஃபேவரட் ஆக்டர் வந்து கமல் சார் தான். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ ஒரு படத்தை பற்றி பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கமல் சார் அப்படின்னாலே எனக்கு வந்து ஒரு ஃபேவரட் தான். நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசியிருக்காங்க. அடுத்து RKFஐயோட வளர்ச்சி 2023 24, 25 இந்த 3 ஆண்டுகள், அதாவது விக்ரம் படத்துலேருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க, சரியான ஒரு கலெக்ஷனு. ஸோ ஃப்ளாப்பே கிடையாது. ஹிட் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. RKF இன்னும் நிறையா படங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஸோ கமல் சாருக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஹிட்டு தான், வேறு லெவலில் வரப்போகுது அப்படிங்கிறது தான். அடுத்து இந்தியன் 3 ப்ரொடியூசர் தனஜெயன்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது கேட்கும்போது. நானும் வந்து பரவாயில்லையே, நம்ம யோசிக்காத ஒரு பிளாட்டில் யோசிச்சிருக்காரு. இப்போ ஆக்சுவலாக ஷங்கருக்கும் லைக்காவுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, தெரியும்ல உங்களுக்கு. ஸோ ஷங்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த ஷூட்டுக்கு காசு தரணும், அப்படி இல்லைனா நான் வந்து முழுக்க என் சம்பளத்தை கொடுத்துருங்க, நான் இந்த படத்தை விட்டு விளைவிக்கிறேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தார். இப்போ இருக்க எடுத்த போட்டு காட்டுங்கன்னு நான் கூட போட்டு காட்டலையா. அது ஏன்னா இந்தியன் 2 நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குல்ல. ஸோ டக்குன்னு இந்தியன் 3 பார்க்கும்போது அந்த படத்தை பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க. அதனால் கேம் சேஞ்சர் படம் வந்து ரிலீஸ் ஆகட்டும். ஸோ அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது, அதாவது இந்த மாதம் ஜனவரியில், அதான் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லலாம் நம்ம. சரியா? ஜனவரி 10ஓ 8ஓ ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த படம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து அது ஓகே ஆயிடுச்சுன்னா பேசலான்ற ஒரு முடிவு இருக்காராம். அதனால தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் காட்டலையாம். மற்றபடி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேலே கோவமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு சேஃபர் சைடுக்கான ஒரு காரணம் போல். ஏன்னா அவர் வந்து வெற்றி உள்ளே போனால் அடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் சிலை சம்மந்தப்பட்ட ஒரு பாடல் வெள்ளி விழா கொண்டாட்டத்துக்கு ஒரு பாடல் வந்து போட்டிருக்காங்க. AR ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. அதில் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா வரிகள் பாடலாசிரியர் வந்து எழுதியிருக்காரு. அது பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நம்மளும் வந்து அந்த பாட்டை கேட்டோம். சூப்பராக இருந்துச்சு. லைனு எல்லாம் பக்காவாக இருக்குது. நீங்கள் கேட்டிங்களா? போய் கேளுங்க. சரியா? நியூஸ் சேனல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து 2025 கமல் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஆண்டாக இருக்கும். ஏன்னா தக் லைஃப் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இந்தியன் 2ல் அவர் சரிந்த ஒரு மார்க்கெட்டை கண்டிப்பாக தூக்கி நிறுத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் 2025 வந்து ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய படங்கள்லாம் 2025 வருது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஒருத்தர் கமல் சாரோடைய டான்ஸை பார்த்து இன்ஸ்பயர்னா நம்புவீங்களா? அந்த மாதிரி லிரிக்ஸ் ரக்கெண்டு மௌலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் சாகர சங்கமம் படம் பார்த்துட்டு சின்ன வயசில் அவர் வந்து அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பரதநாட்டியம் படித்தாராம். பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. சரியா? அப்புறம் KS233 ட்ராப்டு அறிவிப்பு வந்துருச்சு, இனிமேல் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒருத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு சின்ன பையனை கமல் சார் ஒரு படத்தை பார்த்து பரதநாட்டியம் கற்றுக்க வச்சுட்டாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.